சார் ட்ரிக்கு ரெக்கார்டிங் பண்ணுறதுக்குள்ளே கட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ட்ரிக்கில் பார்த்துருவோம். இப்போ நம்ம கான்செப்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆல்பம் 2/8க்கு மட்டும் தான் நான் மார்க் பண்ண போகிறேன். வேறு எதுக்கு நான் மார்க் பண்ணல. 2/8 வந்து யார் யார் வருவா அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் சஜஷன் பண்ணுறது உங்கள் திறமை. ஓகேயா? வேறு எங்கே இருக்குது? இப்போ சைபர் 23 வரலாம், இல்லை 231 வரலாம். ஏன்னா 2ன்னு பிடிச்சா நான் அப்படி தான் பிடிக்கணும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 927 வரலாம், 270 வரலாம். வேறு 2 எங்கேயுமே இல்லை. அப்படி திரும்பினா இங்கே 702. ஏன்னா எந்த போர்டுக்கு போகுது தெரியாமல் லாக் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ 2ஓட பேர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். 254, 921, 250, சைபர் 23 அல்லது 231, 927 அல்லது 270. இந்த கான்செப்ட் எடுத்துக்கங்க. இப்போ 8ஓட பேர், அதாவது எந்த நம்பர் வந்தால் எந்த நம்பர் வரும் அப்படிங்கிறது இதில் மேக்ஸிமம் வந்துடும், வராமல் போகாது. இப்போ 8ஓட பேர்னு பார்த்தீங்கன்னா 908 அன்ஃபேமிலி நான் கட் பண்ண வரும்ல, டோட்டலாகவே நான் காட்டிடுறேன். ஏன்னா நிறைய அன்ஃபேமிலி இப்போ வரதுனால அதை கட் பண்ணக்கூடாது. 8 வந்தால் 908 வரலாம், 087 வரலாம். அடுத்தது 187, அடுத்தது 318, 805. இதில் மேக்ஸிமம் என்ன ஆல்பம் எடுத்தாலும் அதில் ஏபி அல்லது பிசி டேரெக்டில் இருக்கும். ஒன்று 3 டிஜிட்டே டேரெக்டாக வர்றதுக்கு அதிக வாய்ப்பாக இருக்கும், இல்லைன்னா பாக்ஸில் கண்டிப்பாக இருக்கும். செலெக்ஷன் பண்ணுறது உங்கள் டேலண்ட். ஓகேயா? அடுத்தது இங்கே இருக்குது. ஓகேயா? 8ஓட இது முடிஞ்சிருச்சு. இங்கே ஒன்று இருக்குது, இதையும் கவனிக்காம விட்டேன். 8 வந்தால் இந்த மாதிரி இருக்கும். இதில் தான் உங்கள் போர்டு, இப்போ நான் சொன்னல என்னென்ன போர்டு எங்கெங்கே வருது அப்படின்ட்டு, அந்த போர்டு கேசிங்கில் மேட்ச் பண்ணி அடிச்சிங்கன்னா நச்சுன்னு வந்து செட் ஆகிக்கும். ஈஸியாக எடுக்கலாம், நிறைய நம்பர் இல்லாமல் அளவாக. இதில் உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா எந்த பேர் நம்பருங்கிறது கண்டிப்பாக மேட்ச் ஆகும், மேட்ச் ஆகாமல் போகாது. அதுலேருந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஜீரோவுக்கு அப்படின்னு எனக்கு ஒரு சில இடங்கள் அந்த ஜீரோங்கிற இப்போ காட்டல போர்டில், அப்போ ஜீரோ வந்து எந்த பட்டனில் வரும்? அப்போ ஜீரோ வந்து யார் யார் வருவா? சாரி, ஜீரோன்னு உங்களுக்கு செட்டாகவே கொடுத்துருவேன். அதை எடுக்கிறது எப்படி எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா 350 எடுக்கணும். இதில் ஏதாவது ஒரு கேஸிங் தான் உங்களுக்கு மேட்ச் ஆகும், எல்லாமே அதுக்கு வராது. அதனால் ரொம்ப கவனமாக எடுக்கிறது நல்லது. எனக்கு தெரிஞ்சு என்னோடய கேஸையும் நான் சொல்லிடுறப்ப, இதில் எது வேணுமோ அதை மட்டும்தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க, எல்லாத்தையும் எடுக்க போகிறதில்ல. அதாவது காட்டுறது வந்து நீங்கள் காட்டலை அப்படின்னு யாரும் வீட்டில் சொல்லக்கூடாது. ஒன்றும் இல்லை, ஒரு பேரை மார்க் பண்ண ஆரம்பித்தோம்னா அதிகமாக அதில் வந்து ஏபிபிசிஎஸ்சி காட்டிடுச்சுன்னா அது 100% ஸ்ட்ராங்குன்னு அர்த்தம். ஜீரோ வந்து யார் வரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஈஸியாக அதில் கேட்ச் ஆகும். ஜீரோ வந்து 9, இங்கே 690, 609, இங்கே ஒரு 680, இங்கே ஒரு 090. அப்போ ஜீரோ வந்தால் இந்த பேட்டர்ன் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும், கொஞ்சம் கவனிச்சுக்குங்க. ஏன்னா இதில் உங்கள் கிஸ்கில் இருக்கிறப்ப ஈஸியாக எடுத்துடலாம். என்னோடய ஜீரோட எத்தனை நம்பர் இருக்குது, நம்மகிட்ட இருக்கே அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். எனக்கு நேற்று ஒரு வினிங் நான் மிஸ் பண்ணதில் ஒரு ட்ரிக்கில் மிஸ் பண்ணேன், புதுசாக ஒரு ட்ரிக் எடுத்து. அந்த ட்ரிக்கில் பார்க்கலப்போ நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரே நம்பர் எதை கொடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கிள் ஷாட்டில் நான், ஏன்னா என்னோடய கெஸ்ஸிங் எப்படி தனியாக நான் கொடுத்துடணும். எனக்கு நான் சிங்கிள் ஷாட்டில் கொடுக்குற கெஸ்ஸிங் இது மட்டும்தான். வேறு எதுவும் நான் அதிகமாக கொடுக்க விரும்பலை. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் ரூட்டு சரியில்லாதனால ஒரே நம்பரில் நிப்பாட்டுறேன். ஏன்னா அந்த பீபோர்டில் திரும்பவும் 3-8 கொடுக்குறது கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும். அதனால் இந்த ஒரு நம்பர் கொடுத்துட்டு என்னோடய கெஸ்ஸிங் முடிக்கிறேன். சண்டே வந்து நாளைக்கு கேரளா அண்ட் டியர் ஃபுல் டீட்டெயில்ஸ், இப்படி தான் கெஸ்ஸிங் எடுக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற உங்களுக்கு மொத்த விவரமும் கேஎல் ட்ரிக்ஸு அண்ட் டிஏ ட்ரிக்ஸ் தனியாக கொடுத்துட்றேன். அதை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதிகமாக யாரும் போட மாட்டீங்க. உங்களுக்கே மைண்ட் செட் தெரியும், இதான் மேட்டரா, இப்படி தான் எடுக்கணுமா அப்படின்ட்டு. அளவோட விளையாடுங்க, அளவுக்கு அதிகமாக போகாதுங்க, லாஸ் ஆகாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன்.